ஹாய் மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள், சப்பாத்திக்கு கிரேவி எப்படி செய்யணும்னு பாருங்கள். பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிக்கணும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, இடித்த பூண்டு, வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. சப்பாத்திக்கு நல்லா சூப்பராக இருக்கும். பச்சை தயிர் இப்போ உங்களுக்கு புளிப்பு இல்லாத தயிராக எடுத்து மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாம் கலக்கி இங்கே பாருங்கள் ரெடியாக வச்சுருக்கேன். பன்னீர் பாருங்கள் ரெடியாக வச்சுருக்கேன். இங்கேயும் இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். சப்பாத்திக்கு பன்னீர் கிரேவிங்க. ஏற்கனவே இந்த இதில் மசாலில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் உப்பு சேர்த்துக்குவோம். அது கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். தோசைக்கு, சப்பாத்திக்கு, இப்போ எது பண்ணாலும் பூரிக்கு, இட்லிக்கு எது பண்ணாலும் சாப்பிட்டுக்கலாம். கிரேவி சூப்பராக இருக்கும். இது வித்தியாசமான முறையில் தயிரில் செய்கிறது. வெண்டைக்காய் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வணங்கி வச்சு பாருங்கள். நல்லா வணங்கட்டும். இங்கே பாருங்க, மாவு கட்டி வச்சுட்டேன். நல்லா இது பண்ணி கலக்கி வச்சுக்கிட்டேன். நல்லா பாருங்க, தயிர், மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. தயிர் தான் நமக்கு இது கிரேவியாக ஊற்ற போகிறோம். அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஏற்கனவே மிளகாத்தூள் கலந்துருக்கும். அதில் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்டா தான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கலக்கி வச்சுருக்க பேஸ்ட்டு, தயிர், மிளகாத்தூள், மறுபடியும் சொல்கிறேன், தயிர், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம், சேர்த்துக்கலாம். சரிங்க, நல்லா கலக்கி விட்டு எல்லாம் கழுவி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. பாருங்க, நல்லா கிளறி விடுங்க. தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாம் ஊற்றி மசாலு, வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்தாச்சு. இனிமேல் நல்லா கொதி வரட்டும். உப்பு இருக்கான்னு பார்த்துப்போம்.
உப்புலாம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த பன்னீர் வந்து பாருங்கள், நான் வீட்லேயே வந்து பால் தெரிஞ்சு போச்சு. அதை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அதை காய்ச்சி நானாகவே வீட்டிலேயே தயார் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், பன்னீரும் போட்டுக்கலாம், நம்ம வெண்டைக்காயும் போட்டுக்கலாம். எதுனாலும் இல்லை, அது வெண்டைக்காவும் இல்லைனாலும் வெறும் இதாகவும் விட்டுறலாம். வெறும் மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படியே கிரேவியை. பாருங்கள், கொதிக்கிது நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். பன்னீரை சேர்த்துக்குவோம். நீங்கள் பன்னீர் வந்து எண்ணெயில் வந்து பொரித்து போட்டாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், பன்னீர் சேர்த்தாச்சு. சப்பாத்திக்கு கிரேவி சூப்பராக, பன்னீர் கிரேவி தயிர் போட்டு மசாலா போட்டு செய்கிறது. சூப்பரான சப்பாத்திக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. அடுத்து சப்பாத்தியை தேய்ச்சி போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னடா வெளிச்சம் பத்தலையேன்னு பார்த்தா லைட்டே போடல. பாருங்க எவ்வளோ திக்காக வந்துடுச்சு பாருங்க. சப்பாத்திக்கு வந்து பன்னீர் கிரேவி சூப்பராக இருக்கும். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து புது தயிரில் செஞ்சுருக்கேன் வித்தியாசமாக. ஏதோ எனக்கு தெரிஞ்ச செஞ்சு போடுறேன் பாருங்கள். சன்னா மசாலா செய்யலாம், நிறையா விதமாக செய்யலாம். எல்லா வெரைட்டிலையும் செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், அவ்வளோதான். பன்னீர் கிரேவி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. தூளாக வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கட்டியாக வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா இப்போ காலையில் மட்டும்தான், அதனால தான் கம்மியாக பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, பாய்.